शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. தன்னுடைய பிதாவான மனு கிட்ட ஞானத்தை பற்றி கேட்கிறார். தத்துவம் என்ன, எது தெரியணும் அப்படின்னு. அப்போ மனு உபதேசம் பண்ணக்கூடிய கரெக்டாக நடந்தது. அதுல இந்த ஞானத்தை எப்படி அடையிறது அப்படிங்கிறதுக்கு உபாயம் சொல்லணும். அங்க என்ன சொல்றாருன்னா, கண்கள் போல் முகதாம் யாதாக சத்திய சிம்மாத்திர சங்கீதாக. சைதன்ய மாத்திரம் ஒன்றுதான் சத்தியம். ஆனால் அதுவே பலவிதமான விகல்பங்களுக்கு விஷயமாகி பெரிய பிரபஞ்சமாக தெரியுது. அதுவே ஜீவனாக தெரியுது. ஏ ஜீவா சங்கரந்திர சங்காரே பூர்வம் சுக துக்க கதா மோகா மனசேவாஸ்மின் ஆத்மனி. அதுவே ஜீவனாக ஆகி சம்சரந்தி சம்சாரத்தை அனுபவிக்கிறது, சுகம் துக்கங்களை அனுபவிக்கிறது. இந்த சுகம் துக்கங்கள் எல்லாம் மனசுலத்தான் இருக்கிறத விட ஆத்மாவில் இருக்கு. அப்ப ஆத்மா எப்படி இருக்கு? ஆத்மா அதிருஷ்யா திருஷ்யது. ஆத்மா திரஷ்டாவாக இருக்கிறத விட திருஷ்யமாக இருக்கு. ஆனா அதிருஷ்யா திருஷ்யதே ராகு விஜீதேன யசேந்துனா ததா அனுபவ மாத்திர ஆத்மா நிச்சயன ஆத்மா அவருக்கு. ஆத்மாங்கிறது நேரடியாக தெரிய முடியாது. ஏன்னா பார்க்கிறவனே தான் அந்த ஆத்மா. அப்படி இருக்கும்போது அது ஏதாவது ஒரு பதார்த்தத்தோட கலந்தது. தனியாக ஆத்மாவை பார்த்து முடியாது. ஆனால் நிச்சயமான வேற ஒரு பதார்த்தத்தோடு சேர்ந்து கலந்து அது ஒன்று. அதுக்கு என்ன திருஷ்டாந்தம் கொடுக்குறாருன்னா, பொதுவாக ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுவார். இந்த ராகுவை பார்க்க முடியாது, ஆனா சந்திரனை பிடிச்சாக்க ராகுவை பார்க்க முடியும். கருப்பா சமகா இருக்குதான். இந்த இருக்க பார்க்கறதுனா தனியா பார்க்க முடியாது, தண்ணியை கிரகிக்கும் போது பார்க்கலாம். அதை போல இந்த ஆத்மஸ்வரூபம் நிச்சயமான பதார்த்தத்தோட சேர்ந்து நிச்சயமான தெரியும். சாஸ்திரைஹி நாபி குருனா திருஷ்யதே பரமேஸ்வரா. அப்படி இந்த ஆத்மாவை எப்படி பார்க்கலாம்? சாஸ்திரங்கள் நிறைய வார்த்தை ஆத்மஸ்வரூபம் தெரியுமா, குரு உபதேசம் பண்ணினா தெரியுமான்னு கேட்டா அதெல்லாம் அதனால்தான் தெரியாதுன்னு. சாஸ்திரையர் நாபி குருனா திருஷ்யதே பரமேஸ்வரா. சாஸ்திரங்களினாலேயோ குருவுடைய உபதேசத்தினாலேயோ இந்த ஆத்மஸ்வரூபத்தை யாருனாலையும் பார்க்க முடியாது. எப்படி பார்க்கனா, திருஷ்யதே வாத்மனி வாத்மா ஸ்வயா சத்வஸ்தயா தியா. நம்மளுடைய புத்தியானது எப்போ தானே ஆத்மஸ்வரூபத்தில் அடங்குமோ அப்பதான் ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படும், இல்லாட்டா ஏற்படாது. அதிகா பசி திருஷ்யந்தே ராகத்வேஷ விமுக்தயா யதா தியா ததைவ ஏதே திரஷ்டவ்யாக ஏந்திரியாது. இந்த ஒரு இது சொல்றார். அந்த மாதிரி ஆத்மஸ்வரூபத்துல நம்மளுடைய மனசை அடங்கணமானால் முதல்ல இந்திரியங்கள் அடங்கியிருக்கும். இந்திரியங்கள் அடங்கணும்னு சொன்னா விஷயத்துல ஆசை இல்லாமல் இருக்காங்க, ராகத்வேஷங்கள் இல்லாமல் இருக்கு. அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார். பசிக்காக பசி திருஷ்யந்தி. நம்ம எங்கேயாவது வெளியூர் போகும்போது வழியில நிறைய பேர் வழிபோக்குவர்கள் எல்லாம் கிடைக்கிறார். வண்டியில போகும்போது ரயில் வண்டியில போயிட்டு நிறைய பேர் பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறார். அவளுக்கு நமக்கு ஒன்றும் சம்பந்தம் இருக்காது. ஆனால் அவள் இடத்துல நாம சாதாரணமா விவகாரம் பண்றோம். ராகத்வேஷ விமுக்தயா. ராகமும் இல்லை, துவேஷமும் இல்லை, என்ன விவகாரம் பண்றோம். ததா தியா யதா தியா ததைவ ஏதே திரஷ்டவ்யாக ஸ்வ இந்திரியாக. இப்ப அந்த பதிகாலத்திட்ட நமக்கு இவா நம்மளவான்னு இருந்தோ இல்லை, நமக்கு வேண்டாத வாழணும், இந்த ரெண்டு இதுவுமே இல்லை இல்லையா கூட வரவாதோட. அதை போல நம்மளுடைய இந்திரியம் தேகம் இது எல்லாத்துலேயுமே நமக்கு பொதுவான ஒரு நிலை இருக்கணும். இது என்னுடையது, அது உன்னுடையது அப்படிங்கிற பேதம், ரொம்ப ராகமோ ரொம்ப துவேஷமோ எதுவுமே இருக்கக்கூடாது.
அதே சமயத்தில் இந்த இந்திரியங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப அவமதிக்கவும் கூடாது. இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நம்மளை பந்தத்துக்கு ஆளாக்குறது. இதை திரஸ்காரம் பண்ணுவோம்னா அதுவும் கூடாது. ஏதேது நாகரஸ்காரியா சதா நெம்ப அவதீரணம். இந்த இந்திரியங்களை ரொம்ப ஆதரனா ரொம்ப ஆதரிக்கவும் கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப திரஸ்காரம் அனாதரணம் செய்யக்கூடாது. நடுத்தர இருக்கணும், மத்தியமான ஒரு நிலையில இருக்கணும். பதார்த்த மாத்திரம் தேகாதி தியா சம்சித்திய தூரதா ஆசீகல அந்தஸ்கரண நித்தியம் ஆத்மமயோ சுனா. பதார்த்த மாத்திரம், அதாவது விஷயங்கள் எல்லாத்தையும் புத்தியால தூரத்தை தள்ளி வைத்துட்டு சீதளம், முழுமையான சீதளமான அந்தஸ்கரணத்தோடு எப்போதும் ஆத்மஸ்வரூபமாக நீங்க. தேகத்துல அகம் அப்படிங்கிற புத்தி எப்போ வருதோ அந்த புத்தி தான் ஆத்மாவை சம்சார பந்தத்துல தள்ளுறது. தேகோகம் இல்லையா புத்தி தான் சம்சார நிபந்தனை. இப்பேற்பட்ட புத்தி முமுக்கு உள்ளவே கூடாது. கதாச்சி இளம் புத்தி ஆதேயாக முமுக்கு. இந்த மாதிரி புத்தி வரத்துக்கு இடமே கொடுக்கக்கூடாது, மோட்சம் வேணும்னு நினைக்கிறோம். அப்ப என்ன மாதிரி நினைச்சு பார்க்கணும்? நசின்மாத்திர சின்மாத்திர ரூபோர்த்தி ககனாதனு விதியா சாஸ்திரி புத்தி தான் சம்சார பந்தம். எப்போதும் இவன் எப்படி நினைக்கணும்னு சொன்னா நிர்விசேஷமாக நசின்மாத்திர சின்மாத்திரம். இந்த ஜெகத்துல ஒரு சின்ன பதார்த்தம் இருந்தாலும் கூட அதுல ரெண்டு விதத்தா நாம பார்க்கலாம். இந்த பதார்த்தம் எதுவுமே பிரம்மமே கிடையாது, இந்த ஒவ்வொரு பதார்த்தமும் பிரம்மம் இல்லை, இல்ல எல்லா பதார்த்தமும் பிரம்மன் தான் பார்க்கலாம். ரெண்டு விதத்தான் பார்க்கணும். ஒரு சரியாக எது சுலபமோ அதை பண்ணலாம். ஒண்ணு பாக்கி இல்லாம எல்லாமே பிரம்மன் தான், பிரபஞ்சம் இல்லை அப்படியாவது பண்ணலாம். இல்ல பிரபஞ்சத்துல ஒண்ணு கூட பிரம்மம் கிடையாது, பிரபஞ்சங்கிறது பொய்யானது இப்படியாவது பார்க்கலாம். அப்போ எல்லாமே பிரம்மன்னு பார்க்கறதையும் அந்த பிரம்மம் எப்படி இருக்கு? ககனாதனும். ககனம் ஆகாசத்தை விட துக்கமானது, அதுதான் சாஸ்வதமானது. இப்பேற்பட்ட புத்தியை நம்ம வளர்த்துக்கணும். அப்படி பண்ணினோம்னா நமக்கு சம்சாரங்கிறது கொஞ்சமாக குறையும். யதா விமல தோயான பலி அந்தஸ்த பாவனம் தேஜஸ்தி சர்வத்திர ததாத்மா சர்வவஸ்து சுத்தமான ஜலம் வயிற்றுல இருக்கு. வேலையும் வயிற்றுன்னு தெரியுது, அடியில இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாம் கூட தெரியுது. அந்த ஜலத்துக்கு அடியில இருக்கக்கூடிய கல் இதெல்லாம் தெரியுது. எப்படி தெரியுதுன்னு சொன்னா நிச்சயமாக அங்க வெளிச்சம் பிரவேசம் பண்ணிருக்கு. தேஜஸ்ன்றது அந்த ஜலத்துக்குள்ளேயும் பிரவேசிச்சு, தேஜஸ் வெளியிலும் இருக்கு, ஜலத்துக்குள்ளேயும் வியாபிச்சிருக்கு. அதை போல ஆத்மா சகல வஸ்துவையும் உள்ளேயும் வெளியுமாக வியாபிக்கின்றது, சர்வ வஸ்துக்கள். விநாச வாடவாற்ற அந்தம் தீமம் காம மகார்ணவம் ஜெகஜால தரங்கிணியன யாந்தி பூத தரங்கிகாக ததாபி அத்யாபி அபூர்ணஸ்ய யः பாதா கால வாரிதே தம் ஆத்மானம் மகா அகத்தியம் ராஜன் பாவய சர்வதா. இது ஒரு நல்ல உபதேசம் பண்ற. நாம ஒரு சமுத்திரத்தை பார்ப்போம். இந்த சமுத்திரத்துல வடவானங்கிற அக்னி சமுத்திரத்தை சுற்றி எழுதிட்டான். சமுத்திரத்துல வாசம் பண்றது வடவாட மகா பயங்கரமானது. நதிகள் எல்லாமே அந்த சமுத்திரத்துல போய் விழுது. ஆனால் எத்தனை நதி ஜலம் அந்த சமுத்திரத்துல விழுந்தாலும் அது ஒன்றும் நிறைஞ்சு அதிகமாக ஆகிறது. அத்தகாதி அத்தியாதி அபூர்ண. இத்தனை ஜலம் விழுந்தும் அந்த சமுத்திரம் ஒன்றும் ஜாஸ்தியாக அப்படியே இருக்கு. இன்னும் எத்தனை நதி வந்தாலும் உள்ள எடுத்துக்கிறது வேற. இப்படி இப்பேற்பட்ட பெரிய மகாசாகரத்தை யாரு சாப்பிட்டான்னு கேட்டா அகத்தியம். அகத்தியம் அதை அப்படியே எடுத்து வச்சுட்டார். இந்த மாதிரி ஒரு புராணத்துல தகவல். இப்ப என்ன பண்ணலாம்னு சொன்னா நாமளும் இதே மாதிரி ஒரு பெரிய அகஸ்தியராக ஆகணும். நாமளும் ஒரு பெரிய மகாரணவத்தை சாப்பிடணும். என்ன மகாரணவம் இது? இங்கு காம மகாரணவம். மனசுல காமங்கள்னு வருது இச்சைகள். இது மகா அர்ணவம், இது சமுத்திரமாக இருக்கு. இதுல பெரிய வடவானதம் வாசம் பண்றது.
என்ன வடவாளம் சொன்னா விநாச வடவாக்கிராமம். விநாசம்தான். இந்த காமத்துக்கு இடம் கொடுத்தோம்னா அது மேற்கொண்டு குரோதமாக ஆகி அப்புறம் புத்திநாசா சரணஸ்தி விநாசம் வரைந்து கொண்டு போய் விடுவது. அப்பேற்பட்ட வடவாரணத்தோடு சேர்ந்திருக்கு இந்த மகா அர்ணவம். இதுல என்ன நதிகள் எல்லாம் வந்து சேர்றது அப்படின்னு கேட்டா ஜெகத்யான கலந்தீங்கன்னா நதிகள். ஜெகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பதார்த்தமும் இந்த காமத்தோடு சம்பந்தப்பட்டதுதான். ஏதோ ஒரு இச்சையான ஒவ்வொரு பதார்த்தமும் உண்டாக்கப்பட்டது. எல்லாத்தோடும் சேர்ந்து ஒரு இச்சை இருந்தேதான் இருக்கு. ஆக சம்பூர்ண ஜெகத்து ஒரு நதியாக இருந்தால் பல நதிகளாக வச்சிருந்தோம்னா அந்த நதிகள் எல்லாமே இந்த காமத்துல வந்து சேரும். அதுல நிறைய தரங்கமாக இருக்கக்கூடியது என்ன? பூத தரங்கிக்காக. பூதாங்க எல்லா பிராணிகள் எல்லாம் இந்த நதியில தரங்கமாக இருக்கு. எத்தனை நதி வந்து விழுந்தாலும் இந்த காமங்கிற சமுத்திரம் இருக்கு, இது பூர்ணமாக இல்லை, ஒன்று நிறுத்தவே இல்லை. அதனால சகாமி அத்தியாபி அபூர்ணத்திய காலவாரியே. அது எத்தனை காலம் இருந்தாலும் அது பூர்ணமாக ஆப்பதில்லை. காலமே பெரிய சமுத்திரமாக இருக்கு. இப்பேற்பட்ட அந்த காம மகார்ணவம் அந்த சமுத்திரத்தை நான் சாப்பிடக்கூடிய மகா அகத்தியம் யார் அது அப்படின்னு சொன்னா ஆத்மானம் மகாகத்தியம் ராஜன் பாவய சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அந்த காம மகார்ணவத்தை அப்படியே முடிவிடக்கூடிய அகத்தியராக நீ ஆத்மஸ்வரூபத்தை நினை. அப்போதான் உனக்கு வந்து இந்த சம்சாரம் விட்டு போகும். அனாத்மன் ஆத்மதாம் அஸ்மி தேகாது திருஷ்ய ஜாதகே யத்வா சத்வம் உபாரூபா பூதத்திஷ்ட யதாத்மம். நீ வந்து அப்படியே குடிக்கணும் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா அனாத்மாவாக இருக்கக்கூடிய இந்த தேகாதிகளில் முதல்ல ஆத்மபாவத்தை உதவி தன்னுடைய சொந்த ஸ்வரூபத்துல நீயே. அஜராமரம் ஆத்மானம் அபுத்வா பரிரோதி ஹாஹோகம் அநாசோகம் நட்டோஸ்மீதி வபுரியே. சொன்னா எனக்குதான் தெரியல, ஆத்மா வேற நாம தேகம் வேறேன்னு தெரியாதா? என்னுடைய தேகம்னு நான் சொல்றேன்னு சொன்னாங்க. தேகம் வேற நான் வேறன்னு தெரியலன்னா என்னுடைய தேகம்னு நான் எப்படி சொல்ல முடியும் இல்லையா? நானே தேகம்னா சொல்லலாம். அதனால என்னுடைய தேகம்னு எல்லாரும் சொல்றதுனாலே தேகம் வேற நாம் வேறன்னு சொல்லி என்ன தெரியுது. அப்படி இருக்கும்போது நீங்க தேகத்துல போய் ஆத்மபாவம் வச்சிருக்கேன்னு சொல்றது இது எப்படி நான் நம்புறது? அது சொல்ற ஆத்மாங்கிறது ஜராமரணம் இல்லாததுங்கிறது சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம். அதுக்கு ஒரு வார்த்தகம் கிடையாது, மரணம் கிடையாது. ஆனால் தேகத்துக்கு ரெண்டும் உண்டு. ஆத்மாவுக்கு கிடையாதுங்கிறது தெரியாததுனாலதான் தேகம் ஜர ஒரு அந்த முதுமையை அடையும் போது அல்லது மரணத்தை அடையும் போது ஹதோகம் அநாசோகம் நட்டோஸ்மி அப்படின்னு அந்த ஒப்புன தேகத்துக்கு கஷ்டம் வரும்போது எல்லாரும் பரிரோதி அழறாங்க. இதுலேன்னு தெரியலையா தேகமும் நானும் ஒன்றும் மனுஷன் இருக்காம தேகம் போனா எனக்கு என்ன அப்படின்னு யாரும் இருக்குது. ஆகையால தேகத்துல அவளுக்கு ஆத்மபாவங்கிறது இருக்கத்தான் இருக்கு. என்ன சொல்றதுக்கு வேணா சொல்லலாம், எனக்கு தெரியும் ஆத்மாவோட தேகம் வரையும் தெரியும்னு சொல்லலாம்னு தவிர அதுக்காக ஆத்மபாவம் இருப்பதாக விட்டு போகாது. அது எப்போ விட்டு போகுங்கிறது எனக்கு சொல்லப்படும். அதோடு சித்ரா மாயேயம் ராக விஸ்வ விமோகினி சர்வாங்கம் புரோதமத்யாத்மா எது ஆத்மானம் நபஸ்தி. இந்த தேகத்துல ஒவ்வொரு அவயவத்தையும் நாம தெரிஞ்சுக்கிறோம், பார்க்கலாம். ஆத்மா வியாபிக்காத அவயவங்கிறது நானே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு இடமே கிடையாது. ஆத்மா வியாபிக்காத இடமே கிடையாது. எங்க பார்த்தாலும் ஆத்மாதான் அதை புரிஞ்சுக்கிறது. இப்படி இருந்தாலும் எல்லா இடத்தையும் இருந்தாலும் கூட எது சுதமாக தெரியணுமோ அது தெரியல, எது தெரிய வேண்டாமோ அது தெரியும். எல்லா இடத்தையும் பிரகாசமானது ஆத்மா. அது தெரிஞ்சுக்கிறது வேற எதுவுமே வேண்டாம். ஆனால் அது தெரிய மாட்டேங்குது. இந்த ஜெகத்து இது ஜடம், இது ஒன்றும் பிரகாசிக்கக்கூடிய சுபாவம் இல்லை. ஆனால் அது தெரியுது. இதுதான் தெரியுது, அது தெரியல. அதனால இது எல்லாம் மாயையுடைய வேலை.
சர்வாங்க புரோதமத்தியாத்மா எது ஆத்மானம் நமக்கு நிராகர்ஷமயம் சர்வம் ஜெகதித்தேவ பாவையும் எத்தடி உபசாந்திக்கும் பிரம்ம கவசத்துக்கு. இப்போ நாம விடுபடணும் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு வேலை பண்ணணும். நிராகர்ஷமயம் சர்வம் ஜெகத். கண்ணாடியில பார்க்கக்கூடிய ஜெகத்தை நாங்கள் எப்படி நினைப்போம்? அது புரியானது. கண்ணாடியில இருக்கு இல்லை, கண்ணாடியில தெரியறதே தவிர கண்ணாடியில அது இல்லை. எந்த ஒருத்தரை பார்க்கிறோமோ அது கண்ணாடியில கிடையாது, அது வெறும் பிரதிபிம்பம். அதை போல இது ஆதர்சம் சைத்தன்யங்கிற ஒரு கண்ணாடியில இந்த ஜெகத்து தெரிஞ்சிருக்கிறத அதுல அது கிடையாது. இது தெரிந்து எவன் உபசாந்தி இச்சைக்கு இடம் கொடுக்காமல் இச்சையெல்லாம் சாந்தமான மனசோட எவன் இருக்கிறானோ அவனுக்கு அந்த பிரம்மஸ்வரூபமே கவசமாக இருந்து பாதுகாப்பாக இருக்கிறது. அவன்தான் சௌக்கியமானவன், சௌக்கியத்தை அனுபவிக்க முடியும். பிரம்ம கவசமா சுத்தி. இப்பேற்பட்ட பிரம்ம கவசத்தை நாம் அடையணும்னு சொன்னா அதுக்கு நாம என்ன பண்ணணும்? ஏற்கனவே சொன்னால் குரு சொன்னதுனால இந்த மாதிரி பிரம்ம தியானம் வராது, சாஸ்திரம் படிக்கிறதுனால வராது அப்படின்னா எப்போ வரும்? சாஸ்திர சஜ்ஜன சம்பர்க்கை பிரஜா மாதவ் விவரே. முதல்ல இந்த 7 பூமிகைகள் படிப்படியாகத்தான் மேலே ஏறி போகணும். எல்லாம் சாஸ்திரம் குரு இதெல்லாம் முதல்ல தேவைப்படுறது, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே போகணும். இப்போ முதல் பூமிகை என்ன அப்படின்னு சாஸ்திரம் நிறைய சாஸ்திரம் சொன்ன விஷயத்தை புரிதலுக்கு பிரயத்தனம் பண்ணணும். சஜ்ஜனாவோட சம்பர்க்கம் பண்ணணும், அவள் உபதேசங்கள் எல்லாம் கேட்கணும். இது கேட்டதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா பிரஜாம் ஆறு வருவது, நம்மளுடைய புத்தியானது புத்தி அடையாது. அந்த விஷயத்துல புத்திக்கு ஒரு சக்தி கிடைக்கிறது, அது தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வருது. பிரதமா பூமிகா ஏதா அப்படிதான் முதல் படி. ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல சாஸ்திரம் படிக்கணும், பொதுவாசனங்கள்லாம் கேட்கணும், கேட்டாதான் செய்யணும். இது முதல் பூமிகா. ஏகாவித்தா யோகத்தை யோகினா, யோகி கர்மயோகம்னு சொல்ற அதுவும் கர்மயோகம்னு சொன்னா விஸ்ராமமான சாஸ்திரம் சொல்லப்பட்ட கர்மாவை அனுஷ்டானம் பண்றது. இதெல்லாம் முதல் பூமிகையில பூமிக்கான படி. மொத்தம் 7 படி. முதல் படியில இருக்கிறவன் இதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணாக்கா 2வது படிக்கு அவனால போக முடியும். பூமிகான்னு சொன்னா 7 பூமிகை. விசாரணா கிரியா. இப்ப சாஸ்திரம் வாசியான்னு சொன்னா சிரவணம் ஆயிடுச்சு வந்துட்டான். சிரவணம் வரை வந்தாச்சு. அடுத்தது இவன் சிரவணத்தான எந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சிருந்தானோ அதை பற்றி மனனம் பண்ணணும், விசாரம் பண்ணி தானா அதை தீர்மானம் பண்ணணும். இந்த விஷயத்தை 2வதாக சொல்றார், 2வது படியாக சொல்றார் விசாரணா துதியாசியா. அது நல்லா ஸ்திரமாயிடுச்சுன்னு சொன்னா 3வது படி ஏறணுமா துதியா அசங்க பாவனா. ஆத்மஸ்வரூபம் எந்த சம்சாரத்தோடும் சம்பந்தம் இல்லாதது அசங்கமாக இருக்கு. சம்பந்தமே இல்லை, எந்த பதார்த்தமும் அதில் ஒட்டலை, சம்சாரமே ஒட்டலை, அப்பேற்பட்டதாக இருக்குங்கிறத தன்னை ஞானம் பண்ணணும், ஆவணம் நினைச்சுக்கணும். இது விதிசாசனம் அப்படின்னு சொல்றது. இது 3வது படி. 4வது விழாபணி சதுர்த்தீச்சா வாசனா விளையாடுங்களா. இந்த விதிசாசனங்கிறது முக்தி போச்சுன்னு வச்சுக்கோம். அப்ப என்ன ஆகும்? இவனுடைய அந்த விபரீதமான வாசனைகள்லாம் இருக்கு அப்படியே விலயமாயிடும், அப்படியே இல்லாம போயிடும், விநாசத்தை அடைஞ்சிடும். அதாவது இவனுக்கு ஆத்மா பரிசும் ஆதிக்கும். இது ஆத்ம சாட்சா்காரம் அப்படின்னு சொல்றது. இந்த ஆத்ம சாட்சா்காரம் அடையக்கூடிய நிலை 4வது கொண்டா, 4வது கொண்டு சொல்றது. இப்ப இவன் முக்தனாக ஆகிறான். தியானம் வந்தாச்சுன்னா அவன் அப்பவே முக்திதான், ஜீவன் முக்தனாக இருக்கான். அதுக்கப்புறம் சுத்த சங்குன்மயானந்த ரூபா பவத்து பஞ்சமி. இது மேல இன்னொரு தியானம் சாட்சா்காரம் வந்தது. சாட்சா்காரம் வந்ததுக்கு அப்புறமும் அந்த சாட்சா்காரம் இன்னும் ரொம்ப திடப்பட்டதாக சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது இவன் எப்படி சொல்றதுன்னா 5வது படியில இருக்கான். சாட்சா்காரம் வந்ததுக்கு அப்புறம் சுத்த சங்குன்மயம், சுத்த சைதன்யஸ்வரூபமாகவே அவன் இருந்திருந்தான் அப்படின்னு தெரியுது. அதே சமயம் பிரபஞ்சமும் தெரியுது.
இது ஒரு திருஷ்டாந்தம் என்ன சொல்றாருன்னா, அர்த்ததுக்க பிரபுத்தாவா ஜீவன் முக்தோத்திர திருஷ்டி. இந்த நிலை எப்படின்னு கேட்டா, இதுல நம்ம பாதி தூக்கத்துல இருக்கோம். பாதி தூக்கத்துல இருக்கோம்னா பாதி தூக்கத்துலேயும் எப்படி சொல்றதுன்னு கேட்டா, அவன் ஏதோ குரல் கொடுக்குறா, இருக்கிறா, ஏதோ பேசுறா, அதுவும் காதல் வருது. ஆனா பேச முடியல, நாம தூங்கிட்டு இருக்கோம். அதுக்கு பதிலாம் சொல்ல முடியல. அவ இன்னொருத்தர் பேசுறது காதல வருது, அதை கேட்க முடியாது. நாம அதுக்கு பதில் சொல்ற முடியல, தூக்கத்துல இருக்கோம். அப்படின்னா என்னாச்சு, இது அர்த்த துக்கம். தூங்கி இருக்கிறதுனால பேச முடியல, எழுத முடியல. கொஞ்சம் மூச்சு இருக்கிறதுனால அவ பேசுறதெல்லாம் புரியுது, காதல வருது. இந்த மாதிரி ஒரு நிலை. அந்த மாதிரி எப்படி இருக்கான்னா அர்த்ததுக்கம் பிரபுத்தாவா, அதை போல இருக்காங்க. அதாவது ஆத்மஸ்வரூபத்திலே இருந்துருக்கான், வெளியில் வர முடியல. ஆனா அதே சமயத்துல பாக்கிய பிரபஞ்சமும் அவனுக்கு வெளியிருக்கு. இதுதான் ஜீவன்முக்த நிலையில அவனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலவு. அடுத்தது சந்தேகன ரூபாக சக்தி பவதி பூமிகா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு இந்த பாக்கிய விஷயங்கள்லாம் தெரியவே மறந்து விடும், ரொம்ப ரொம்ப குறைஞ்சு வரும். வெளியில என்ன நடக்கிறதுன்றது அவனுக்கு தெரியாது. அவனை பொறுத்தவரை வெளியிலேன்னு ஒன்றும் இல்லவே இல்லை. வெறும் ஆத்மஸ்வரூபத்திலே மக்னமாக இருக்கான் அப்படின்னு சொன்னா இவன் மேல போயிட்டான், அதுக்கும் மேல. ஆறாவது இருக்கிறான் ஆனந்தைக்க கனாதாரா சுகுப்த சதிசக்தி. இப்ப இவனுடைய ஸ்திதி எப்படின்னு சொன்னா சுகுப்தியை திருஷ்டாந்தமாக அண்ணா தூங்கிட்டான்னு சொன்னா வெளியில என்ன நடக்கிறது நிச்சயமா தெரியாது. சொப்பனம் கூட அவனுக்கு தெரியாது. சொப்பனமும் போய் அப்புறம் அந்த ஆழ்ந்த தூக்கங்கிறது சுகுப்தி நிலை. அந்த சமயத்துல வெறும் ஆனந்தம் தான் இருக்கிறத தவிர அதை தவிர வேறு எதுவுமே அவனுக்கு பிரதிபாதிக்கவில்லை. அது போல ஆனந்தைக்க கனாதாரா, ஆத்மஸ்வரூபத்திலே அப்படியே ஆனந்தமா இருக்காங்க, வேற எதுவுமே தெரியல. இதுக்கப்புறம் துரியாவஸ்தா உபசாந்தாக முக்கிய தேவைகள். ஆறாவதுலேருந்து ஆரம்பித்து இவன் முக்கம்தான். முக்கனுக்குள்ளேயே அந்த பிரம்மனுக்கு பிரம்மன் இதுக்கெல்லாம் தான் பேர் சொல்றான். ஆஹா முக்தி. கடைசி இது என்னன்னா இந்த தேகம் கூட விட்டு போட்டுருக்காங்க அவனுக்கு. இது 7வது நிலை. இந்த மாதிரி இதை துரியாதீதாதிபாவஸ்தா பராநிர்வாண ரூபி அப்ரஹிம்சா பரிப்பிரவுகா விஜயஸ்தான் நிர்ணயம். அந்த தேகத்துடைய சம்பந்தம் ஒட்ட விட்டு போயிருக்கு. அதுதான் 7வது அவஸ்தைன்னு சொல்றது. இந்த அவஸ்தையை பற்றி இந்த அவஸ்தையை ஜீவிச்சுட்டு இருக்கிறவன், ஒரு சரீரத்தோடு ஜீவிச்சுட்டு இருக்கிறவனால நினைச்சு பார்க்க முடியாது. அவனுக்கு இது தெரியாது, அவனுக்கு விஷயம் இல்லை. விஷயத்தான் ஜீவதான். இதுல இந்த 7 நிலைமைகள் சொன்னதுல இதுக்குள்ள ஜாகிரத்தை சொப்னம் சுடுத்தி பூர்வாவஸ்தாத்திரயம் சொல்ற ஜாகிரதைய அந்த நிதித்தியாசன பரியந்தம் அவன் ஜாகிரத்தை சதுர்த்தி சொப்ன வித்தியுக்தா. எப்ப சாட்சா்காரம் முதல்ல வருதோ அந்த சமயத்துல அவன் சொப்னத்துல இருக்கிற மாதிரி. ஏன்னா அவன் ஆத்ம சாட்சா்காரமும் அவனுக்கு வெளியிலும் கொஞ்சம் பாதிச்சுதான் அதுவும் சொப்னத்துல இருக்காம இருக்கான். அப்புறம் ஆனந்தைக்க ஜன்யாவா சுகுப்தார்த்தாவு பஞ்சம் 5வது அவஸ்தை அதுல சுகுப்தி அவஸ்தையை கொண்டு போறான். 6வது அந்த சுகுப்தியும் தாண்டி துரியத்துக்கு போகிற அவஸ்தை அப்படின்னு இந்த பூமிக்கையில பிரித்து கொடுத்துருக்காரு. அசரீரா அசரீரோவா அவர் ஏவம் மதி புமான் நன்மையே நெச ஜீவானி நாகம் தன் நாத்யசன்னி ஆத்மாராமோ நரஸ்தே தன் முக்கத்துவம் உதாரணம். மோட்சம் சொல்றாரு. இவன் அந்த 7வது பூமிக்கையில இருக்கும்போது 7வது 6வது இருக்கலாம், 5, 6, 7 எதை இருந்தாலும் அந்த நிலத்தை அவனுக்கு எப்படி இருக்கு, நான் சரீரத்தோடு கூடியவனாக இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணமே இல்லை. சரீரம் இல்லாதவனாக இருக்கிறேன் அந்த எண்ணமும் இல்லை. அசரீரா அசரீரோவா பவதி ஏவம் மதி குமார். நம்முடைய எனக்கு மரணம் உண்டு, மரணம் இல்லைங்கிறது இல்லை. மரணம் உண்டு, மரணமும் ஞாபகம் வராது. அந்த சமயத்தில் நம்மையே நெஜ ஜீவானி, நான் மரணத்தை அடையவில்லை, நான் ஜீவிக்கின்றேன் ஜீவானி. நாகம் பத்து நாற்பது, நான் 10 இல்லை 10 இல்லை இருக்கே இல்லை. இந்த 2 வார்த்தை விஷயமும் அவனுக்கு தெரியாது. அது எப்படி இருப்பான், ஆத்மா ராமோ நரஸ்து, ஆத்மஸ்வரூபத்திலே ரமிக்கின்றிருப்பான். இதுதான் முக்தின்னு சொல்றது.
யாருக்கு வரும்னா விவகாரி உபசாந்தியோவா விமஸ்தோவா அகவா ஏகதா. இது சன்னியாசியா இருக்கலாம், அப்புறம் அப்பதான் வரும் ஞானத்துல உட்காரணும், அந்த மாதிரிலாம் இல்லை. இவன் விவகாரம் பண்ணிட்டே இருக்கலாம், விவகாரம் பண்ணாமல் இருக்கலாம், விமர்சனாக இருக்கலாம், சன்னியாசியாக இருக்கலாம். இந்த நிலை எல்லாருக்கும் பொதுவாக எப்போனாலும் வரலாம். வர்த்த வாசனம் அர்த்தோ யா சோத்தியதே சுகயத்தியதோ எத் சுகாய கதேவாசு வஸ்து துக்காய நாசகா. சம்சாரிக்கும் இவனுக்கும் என்ன வித்தியாசங்கிறது சொல்றாரு. ரெண்டு பேரும் ஒரே வேலை பண்ணலாம். விவகாரி இந்த முக்தனாக இருக்கிறவன் விவகாரம் பண்றவனாகவும் இருக்கலாம், அவனும் விவகாரம் பண்ணிருப்பான், அஜ்ஞானியும் விவகாரம் பண்ணிருப்பான். ரெண்டு பேரும் ஒரே காரியத்தை தான் செய்கிறார். ஆனால் பத்த வாசனமா சம்சாரிங்கிறவன் வாசனையோடு அந்த காரியத்தை செய்கிறான், இவன் வாசனையே இல்லாமல் இருக்கிறான். வாசனையோடு இருக்கிறவன் ஏதோ ஒரு விஷயத்திலேருந்து ஒரு சுகம் நமக்கு கிடைச்சதாக நினைச்சு எடுத்துக்கிறான். ஆனால் அவனுக்கு அதே சுகத்தை கொடுக்கக்கூடிய வஸ்து அடுத்தபடியாக துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக ஆயிடும். வாசனை இல்லாத தத்துவஞானிக்கு அந்த வஸ்து சுகத்தையும் கொடுக்கறதில்லை, துக்கத்தையும் கொடுக்கறதில்லை. அது வாட்டிய விவகாரத்துக்கு விஷயமானது. இந்த வித்தியாசம் சீன வாசனையா புத்தியா எத் கர்ம கிரியதையாக தத்பீஜவன் பூயோ நான்குரம் கல்வி. வாசனையோடு சேர்ந்து இவன் எந்த கர்மா பண்ணினாலும் அந்த கர்மா அப்படியே பீஜமாக ஒரு இடத்துல ஒட்டிங்கிறது. பீஜமாக ஒட்டிந்து அங்கேருந்து உடனே அங்குரம், அதுலேருந்து ஒரு கதிர் விடும், அது பிடிச்சா வளரும், பழத்தை கொடுத்துரும். ஏன் அந்த பழத்துக்கு போகட்டா வந்து அந்த நான் தான் பண்ணேன், என்னுடைய படம் இது, அதனால இதுக்கு நான் தான் போகட்டா, வேற யாரும் இருக்க முடியாதுன்னு சொல்லி அவன் அனுபவிச்சுருப்பான். ஆனால் சீன வாசனையா அப்படின்னா இந்த தத்துவஞானி இருக்கக்கூடிய கர்மா இருக்கு, அது தர்மபீஜம். தர்மபீஜம் அப்படின்னா துஷ்ட பீஜம், வருத்த பீஜம். இறைய வருத்திட்டு போட்டோம்னா மறக்க வைக்கிறது சுமார். அதை போல அந்த தர்மபீஜத்தை போல ஊயோ அங்குரம் பிரதிநிதி அது தன்னிடத்திலேருந்து அங்குரத்தை விடுறதில்லை என்றார்கள். பிரியமானா கிருதா கர்ம தூளஸ்ரீ தேகால் மலையை ஞானானில சமுத்பூதா புரோதீய சுவாபி தேசதி. மால்மொழி அப்படின்னு ஒரு விருஷமா, அந்த விருஷத்திலேருந்து அந்த இது காய் இருக்கு முக்கியதுன்னா வெடிக்கணும். வெடிச்சா அதுலேருந்து வரக்கூடியதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிடுவான். கிட்ட இருக்கா காத்துல பறந்து தூரத்தை எங்கேயோ வரும். அதை போல இவன் பண்ணக்கூடிய கர்மாவுடைய பலன்கள்லாம் எங்கேயோ ஓடி வருது. தியானானில சமுத்பூதா என்ன காட்டுனா இவனுடைய தியானமே அந்த காத்தா அடிக்கிறது. இவன் பண்ற கர்ம பலன்கள்லாம் தானான எங்கேயோ பறந்து வருது. புரோதீய சுவாபி தேசதி. இந்த தியானம் நமக்கு வரணும்னு சொன்னா நமக்கு ரொம்ப முதல்ல தேவையானது விஷயத்துல வைராக்கியம். விஷய வைராக்கியம் இல்லைன்னு சொன்னாக்க இது ஒரு கஷ்டம். யாவது விஷய போகாச்சா ஜீவாட்சா தாவதாத்மனா. விஷயத்துல போகணும், இது வேணும் அது வேணும், அதை அனுபவிக்கணும் இது அனுபவிக்கணுங்கிற ஆசை எதுபடி இருக்கோ அது வரைக்கும் இவன் ஜீவனால் தான் இருக்க முடியும் தவிர அனுபவமாக்கி ஆரம்பிக்கும் பிரம்மமாக முடியாது. இந்த ஜீவன்கிற பேர் விடவே விடாது. யாவது விஷயம் போகாட்டா ஜீவாட்சா தாவது ஆத்மனா அவிவேகேன சம்பன்னா. அவிவேகம்னா எப்படி இவங்க ஆசை வந்ததுன்னு கேட்டா அவிவேகம், இது தவிர வேற காரணம் இல்லை. ஆசாதி நவர்க்குதா. இந்த ஆசா நிஜமாவே எனக்கு இருக்கோ ஆசைன்னு கேட்டா வஜம் நிஜமா இருக்குன்னு சொல்ல முடியாது. அஜானத்தினால அவிவேகத்தினால வந்ததுதான். நாம என்ன பண்ணணும்னு கேட்டா இந்த விவேகத்தை கொண்டு அவிவேகத்தினால வந்த இந்த ஆசையை எப்படியாவது கடன் பண்ண முடியாது. அதாவது அது நிவர்த்தியாக முடியாது. வழி என்னன்னா ஒரே வழிதான் விவேகம். விவேக வசத்தோ யாக்கா கயம் ஆசா எதா கதா. இது வேணும் அது வேணுங்கிற ஆசை எப்போது கயத்தை அடையுமோ ஆத்மா ஜீவத்தை முடித்து பிரம்மதானி அனாமதா. அப்பவே இவங்களுடைய ஜீவத்தின் தலைவர்கள் அப்புறம் ஜீவனாக இருக்க மாட்டான், பிரம்மமாக இருப்பான். ஆசைதான் இவன் ஜீவனாக இருக்கும். அதனால என்ன சொல்றாருன்னா இந்த ஆசையை விட்டு குறித்து இந்த சம்சாரத்துல நாம சிரமப்பட்டுருக்கோம். சிரமப்பட்டுருக்கோம்னா ஊர்வா தனகா சகா அசுவா குல ஊர்வம் பிரஜன் சிவம். சில சமயம் நம்ம ரொம்ப பிழைப்படுவோம், காலம் மாறிண்டே இருக்கும், திரும்பவும் உயர்ந்த நிலைக்கு வருவோம், மறுபடியும் கீழே போகும் மேலே வரும், கீழே வரும் மேலே வரும், பொழுது வந்துட்டே இருக்கும்.
மா சம்சார அரகட்டத்தை சிந்தாரத்வாமி ஹரிபவ இது ஒரு கிருஷ்ணாங்க கொடுக்குறாங்க. இந்த கணக்குல குடத்தை இறக்கும் போது அதனுடைய கழுத்துல ஒரு கழுத்தை வச்சு சுருக்கு போட்டு அந்த இலக்கை விடுவாங்க. எதுக்காக விடுவாங்க? ஜலம் எடுத்துக்கிறாங்க. ஜலம் எடுத்துக்கிறதுக்காக அது கீழே போகும். ரொம்ப இருக்குன்னா மேலே எடுத்துருவோம். தொழிற்சாச்சுன்னா அது மேலே வரும். திரும்பி போயிடாம போகும். ஜலம் எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி அது கழுத்துல அந்த கட்டி சுருக்கு போட்டு அந்த கடை அந்த மாதிரி இந்த கட்டத்தினுடைய திருப்பி என்னன்னா கீழே போட்டு மேலே வருது, கீழே போகுது, மேலே வருது. இதான் அது வேலை. அதே போல இந்த சம்சார அரகிட்டம்னா அந்த ஜெகடைன்னு சொல்றோம். அதுதான் இதுல மாற்றிட்டு சிந்தாரு கவலை அது அப்படின்னு இந்த கவலைங்கிறது இருக்கு. ஆட்டா இதுதான் நம்ம கருத்துல மாற்றி இருக்கிற அந்த குறிப்பிட்ட இதுல மாற்றிட்டு நம்ம மேலும் கேள்வி மேலும் கேள்வி கொடுத்துருந்துன்னா அந்த மாதிரி ஆகக்கூடாது. இதம்மமாக மத்தேகி விவகார கனதர்மம் ஏ மோகா பரிசேவந்தே அதற்காக யானிக்கு அதற்காக இந்த மோகத்துக்கு இடம் கொடுத்தோம்னா இது என்னுடையது உங்களுடையது எப்படி என்னுடைய ஆட்சி உன்னுடைய ஆட்சிங்கிறது நமக்கு தெரியாது. ஆட்சி ஆனா இது ஆனதாக வச்சிருக்கு அகம் மமாங்கிற இந்த அபிமானத்துக்கு இடம் கொடுத்தால் இதையே போயிருக்க முடியும். அத்தியாகம் ஏகா மே சோயம் அகம் ஏவன் துயேசில மோகோ புத்தியா பரிசேர்த்தா ஊர்வா ஊர்வம் பிரயாணிது. மேல மேல போகணும்னு சொன்னா அத்தியாகம் அதாவது நான் என்னுடையது, ஏகமே இது என்னுடையது, அதனுடையவன் நான் இப்படின்னு இந்த சம்பந்தம் அதே சமயத்தில் அகங்கிறது யாரு பரித்தியாகம் பண்றாரோ அவள் மேல மேல போயிட்டே இருப்பார். இந்த எதிரில் மேல போக முடியும்னு சொன்னா சொப்பிரகாசம் ஸ்வம் ஆத்மானம் அவலம்பிய அவிலம்பிதம் விளம்பம் இல்லாமல் சுத்தமாகவே சொப்பிரகாசமான தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை அறிவார்கள். அதை அடைந்தது ஆத்ம சம்பூர்ணாகாரம் ஜகந்து நிர்வபட்சது. விஸ்வாச பார்த்து சொல்றார், ஏ ராஜாவே அந்த ஆத்மஸ்வரூபத்தை கொடுத்துட்டு அப்புறம் சொச்சமாக இருந்து நீ ஜெகத்தை பார்த்துட்டே இருக்கு. ஆனா அந்த ஜெகத்தை ஒண்ணு பார்த்துட்டார். இந்த மாதிரி மன உபதேசம் பண்றாங்க. அந்த மாதிரி ஆயாச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்னு கேட்டா அது மகத்தான ஆனந்தம். ஏனக்கேனக்கு ஆட்சன்னா ஏனக்கேனக்கு ஆசிதா எத்தனை சம்பிராடிவர் ஆகுது. இவன் எல்லாத்தையும் பரிசுகாரம் ஆட்சன்னா போட்டுக்கிறதுக்கு ஆவரணத்துக்கு வஸ்திரம். இதுதான் இந்த வஸ்திரம் தான்ங்கிற ஒரு அவனுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா அது கூட அவன் பரிசுரமான இல்லை. கடைசியில வச்சிருந்து ஆவரணம் பண்ணிக்கிறான். ஏனக்கு ஆசிதா ஆசிதனா போஜனம் வளர்த்துக்கு பற்றி வச்சு ஏதாவது சாப்பாடு வரும். அதுக்காக இவன் ஒன்றும் தனியாக அதுக்கு வராம பட்டி எடுக்கிறதுக்காக ஒன்றும் சம்பாதியம் பண்ண. எனக்கு அது யாரோ ஏதோ கொடுத்தா பதில் கிடைச்சது அதை இது பண்ணலாம். அதே மாதிரி இருக்கிறதுக்கு கிரகமும் இல்லை. எத்தனை கொட்டனை காலி எந்த இடத்துல தூக்க முடியுதோ அங்கேயே பயணம் பண்ணலாம். இப்படி இருக்கான்னா யாரை சொல்றது ஒண்ணுமே இல்லை. எந்த பரிகிரகமும் இல்லை. பத்திரம் இல்லை, சாப்பிடறதுக்கு வீடு இல்லை, இருக்கிறதுக்கு வீடு இல்லை. அப்பேற்பட்டவன். ஆனால் இவன் என்ன சொல்லுதுன்னா சம்ராடிய சராஜது. ஒரு பெரிய சக்கரவர்த்திக்கு என்ன ஆனந்தம் இருக்கும் அந்த ஆனந்தம். யாத்திராக்காரன்னா இது தப்புவே சரியான உபமானம் இல்லை. சம்ராஜத்துக்கு உள்ள ஆனந்தம் இவனுடைய ஆனந்தத்துல ரொம்ப குறைவு சொல்லலாம். ஆனா அவன் ஜனங்களுக்கு புரியறதுக்காக சம்ராட்டுடைய ஆனந்தம் மனுஷனுடைய உத்தமமான ஆனந்தம் அப்படின்னா முதல் ஆனந்தம் எதுனா புதிய சம்ராட் சக்கரவர்த்தியுடைய ஆனந்தத்தை. சக்கரவர்த்தியில நம்ம நினைச்சு வாழ முடியாத சக்கரவர்த்தி அப்படின்னா சத்தியம் புதிய சர்வாங்க போகலாங்க. இந்த புதிய கூட அவனுடைய தனம் இருக்கு, அவனுடைய சொந்தமான இது சேஷமா அதை உபயோகப்படுத்தலாம். அப்படி இருக்கான், யுவாவாக இருக்கான். ஏற்பட்ட சக்கரவர்த்திக்கு எந்த ஒரு ஆனந்தம் கிடைக்குமோ சத்துருவே இல்லை. அப்பேற்பட்டவனுக்கு என்ன ஒரு ஆனந்தம் கிடைக்குமோ அதை ஒரு ஆனந்தம் வச்சுருந்ததுன்னா இதுக்கு நேரம் 100 மடங்கு 100 மடங்கு 100 மடங்கு தான் வேற மாதிரி. அப்படி இருக்கும்போது இந்த எனக்கு அந்த ஆனந்தம் வளர்றதுக்கு காரணம் என்ன சொல்றதுன்னா காம அதகா காமத்தினால் அடிவாங்காமல் இறந்து இருக்காம அவனுடைய ஆனந்தம் 100 மடங்கா எழுந்து போகுது.
இப்படி இருக்கும்போது இவருக்கு எந்த காலமும் இல்லை இல்லையா, எனக்கு வியாசனா எனக்கு வியாசா அப்படின்னு வச்சுக்கலையோ. அப்படி இருக்கிறவனுடைய ஆனந்தம் சம்ராட்சனுடைய ஆனந்தத்தை விட ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஆனந்தம், ரொம்ப ஜாஸ்தி. இருந்தாலும் மாமர திருஷா இது முகமா மாமரம் நடந்து குடியேற்றத்துக்காக இந்த ஆனந்தம் ரொம்ப பெரிய ஆனந்தம்னு காமிக்கிறது. சம்ராட்சியுடைய ஆனந்தத்தை எடுத்துக்காங்க. வர்ணதர்மாசிரமாச்சார சாஸ்திர யந்திரணையா விஹிதா நிர்கச்சதி ஜெகஜாலா பஞ்சராதிவ எங்க போறான் அப்படின்னு கேட்டா, ஒரு பெரிய தூக்கிலேருந்து விடுவிட்டு வெளியில வந்து மாநிலத்தில் நடக்காம அது கூட இது பண்றான். இவன் எதுலேருந்து வெளியில வந்துட்டான்னா, இவன் வர்ணம் ஆசிரமம் ஆச்சாரம் சாஸ்திரம் இந்த விதிக்கெல்லாம் உட்பட்டவனாக அவனுக்கு தேசத்துல அபிமானம் இருக்குமோ அது பரியந்தம் தான் அவன் பிராமணன், ஒரு வர்ணம் உள்ளவன் இப்படிலாம் ஆகணும். ஆசிரமங்கள்லாம் அப்பதான் தேசத்தோட சம்பந்தம் இருக்கிற பரியந்தம் தான் ஆசிரமம். இல்லாட்டா வெறும் ஆத்மாவுக்கு ஆசிரமும் கிடையாது, வர்ணம் கிடையாது. இப்ப அதெல்லாம் தேகத்தோடு சம்பந்தம் இருக்கிற பரியந்தம், வர்ணம் ஆசிரமங்கள்லாம் இருக்கிற பரியந்தம் தான் அவன் சாஸ்திரத்துக்கு கட்டுப்பட வேண்டிய ஒரு இதில் இருப்பான். இப்ப இவன் எப்படி ஆயிடுறான்னா, அந்த சாஸ்திரத்தினுடைய பகுதியில வெளியே வந்து விடுறான். வெளிவசதி ஜெகஜாலா ஜெகஜாலத்திலேருந்தே சந்தாரத்திலேருந்தே வெளியில வந்தவனாக ஆகிறான். அவனுடைய ஆனந்தத்துக்கு ஒன்றும் ஒரு உபமானே சொல்ல முடியாது, ஒரு உபமானமே சொல்ல முடியாது. கம்பீரத்த பிரபன்னத்த இதால்வ மகாத்ரக பரானந்த ரசாட்சுப்தா ரமது ஆத்மனா ஆத்மன். பரானந்த பரமானந்த பிரபத்தை கொஞ்சம் கூட ஒரு கலங்கம் இல்லாமல் அனுபவிக்கக்கூடியவனாக அவன் இருந்திருக்கான். சர்வ கர்ம பலத்தியாகி நித்திய திருப்தகா நிராட்சகா திருப்தி முக்கியமான திருப்தி உள்ளவன். நான் புண்ணியேன நான் பாகையில வித்தியே நேசரிக்க புண்ணியமோ பாபமோ எதுவுமே இல்லாத சுரூபமாக ஆகிறான். விஹரன் ஜனதா வந்து தேக கர்த்தன பூஜனை சேராக்களாகவும் ஜானாதி பிரதிபிம்பதே. இவன் ஜனங்களுக்கு மத்தியில விகாரம் நடக்கிறான், அங்கே போறான். இவனுடைய தேகத்தை யாராவது கையால வெட்டி போட்டுட்டாங்கன்னா இவன் ஒன்றும் இதே பண்ண முடியும். என்ன வந்து போறான், அவன் என்ன நினைக்கிறான்னா பிரதிபிம்பதே, இந்த சமஸ்த பிரபஞ்சமும் தர்ப்பண திருஷ்யமானது கண்ணாடியில தெரியக்கூடிய இதுவாக தெரியுதா. கண்ணாடியில கையை வச்சுன்னா இவன் கவலைப்பட வேண்டியது, கண்ணாடியில் தெரியுது. அந்த மாதிரி இவன் தன்னுடைய கையை வெட்டுறதோ காலை வெட்டுறதோ வித்தியாதிகள் எல்லாம் தேக கர்த்தனம் இதை பிரதிபிம்பத்தில் ஏற்பட்டதாக நினைக்கிறான், தனக்கு ஏற்பட்டதாக நினைக்கிறான். அதே மாதிரி பூஜனம், யாராவது இவனை ரொம்ப ஒதுக்கியா பூஜிக்கா மரியாதை பண்ணினான்னு சொன்னா அது இவனோடு வச்சு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னா சேத ஆக்கலாகவும் இல்லை ஜானாதி. இந்த மாதிரி யாராவது ஒருத்தன் இவனுக்கு அபகாரம் பண்ணினான்னா அதுக்காக வருத்தப்படணுங்கிறதே எனக்கு தெரியாது. யாராவது பூஜித்தான்னா சந்தோஷம் பண்ணணுங்கிறது தெரியாது. பிரதிபிம்ப கதைவா பிரதிபிம்பத்தை எடுத்து பூஜை பண்ணினா சொல்லுவான் இல்லையா. பிரதிபிம்பத்துக்கு பண்ணினா இவனுக்கு பண்ணினா பிரதிபிம்பத்துக்கு வரும், ஆனா பிரதிபிம்பத்துக்கு பண்ணினா இவனுக்கு ஒன்றும் வராது. அந்த மாதிரி நினைக்கிறான். இது விதமான ஒரு நல்லது இருக்காங்க. பிரதிபிம்பத்தை பார்த்து நாம நமக்கு நெற்றி விட்டாக்க அங்க நெற்றி விட்டா மாதிரி ஆகும், அங்க நெற்றி விட்டா நமக்கு ஒண்ணுதான் கண்ணாடி பண்றதுனால நமக்கு ஒண்ணு அப்படி நினைக்கிறான். தனும் எதிர்வா யுத்தே ஸ்வபகஸ்ய விஜயிவா மா சராசனவா ராஜன் வர்த்தமானிவா சனி ஞான சம்பிராப்தி சமயே முக்தோகோ இதராசரா. இந்த தனு தன்னா சரீரம், இந்த சரீரம் எதிராக இருக்கட்டும் தியாகமானா தியாகம் பண்ற இடமும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. தீர்த்தேவா ஸ்வபகஸ்ய விஜயிவா, தீர்த்தத்தை இவனுக்கு சரீரம் விட்டு போனாலும் சரி, ஏதோ ஒரு செல்லாத விதத்துல அவன் சரீரத்தை விட்டு தியாகம் பண்ணுவதாக இருந்தாலும் சரி, ஆனால் இதே கணக்குல வர்த்தமான கணக்குலையோ அதுக்கு அப்புறமோ தியானம் எப்போ வந்ததோ அதே சமயத்துல அவன் முக்தனாக ஆயிடுறான். அவனுக்கு எந்த விதமான வித்தியாசமும் இருக்கிறது. பூஜனியாக இப்பேற்பட்ட முக்தாவாக இருக்கிறவனை அமுக்தாவாக இருக்கிறவன் முமுக்குவாக இருக்கிறவன் அவசியம் குடிக்க வேண்டும். பூஜனியாக சத்யா நமஸ்காரியா எத்தனக்கா பிரயத்தனப்பட்டு இப்பேற்பட்டவாக தேடி கண்டுபிடிச்சு அவளை பூஜை பண்ணணும், சோத்திரம் பண்ணணும், நமஸ்காரம் பண்ணணும். நிருத்தியா அபிவாத்தியம் அவள் தான் பார்க்கணுமா, தரிசனம் பண்ணணும். அபிவாத்தியா
அவாகிட்டேருந்து ஒரு 4 வார்த்தை ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். எதுக்கு விபூதி விபவம். அதனால உங்களுக்கு நல்ல ஐஸ்வர்யம், நல்ல விதமான ஒரு நல்ல சித்தத்துக்கு ஏற்படும் எல்லாமே இருக்கணும். இது இதில் சொல்லியிருக்கு. எண்ணம் லோகம் மனதாரம் சாதி விருத்தத்வ காமயத்தே காமிச்சகாமான் ரந்தம் லோகம் தவத்தே காமிச்சகாமான் தஸ்மாத் ஆத்மஜம் எப்பயே பூஜிகாமன். அவனுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா அந்த ஆத்மஞானியை எவன் பூஜிக்கிறானோ அவனுக்கு எதெல்லாம் நினைக்கிறானோ எல்லாமே பூஜிக்கணும். நிறைய ஐஸ்வர்யம் தபஸ்வராணி ஆசாத்தியதே தத் பரமம் பவித்திரம் ஆசாத்தியதே சின்ன பவாமயானாம் சத்யா சதாம் ஆத்மவியாம். அந்த ஆத்மவித்து எப்பேற்பட்ட ஒரு பவித்திரமான ஒரு ஸ்வரூபத்தை அடையிறாரோ இந்த ஒரு பவித்திர தன்மையை யஜ்ஞத்தினாலேயோ தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணினாலோ தபசு பண்ணினாலோ தானம் பண்ணினாலோ உணாலும் அடைய முடியாது. இது அப்பேற்பட்ட ஒரு பவித்திர தன்மை இது பகவான் மனமும் பிரம்மதியும் அவர் இதே உண்டாரும் அதே இருக்கிறார் பிரம்மலோகத்தில் போகிறார். விஸ்வாகுவது தாம் இருக்கும் அவர்கிட்ட திருவோகுவது. விஸ்வாகு அவர் சொன்ன அந்த ஞானத்தை நான் மனசுல வாங்கிட்டு ஸ்திரமாக திடப்படுத்திட்டு ராஜ்யம் பண்ண ஆரம்பித்தார். இது விஸ்வாச பிரபோதம். மனம் விஸ்வாச உபயோகம் ஒரு